வேலாயுதம், அந்த இடம் இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சே, என்ன செய்யறது? ராவோட ராவா அந்த இடத்தையே தரமட்டமாக்கியாச்சு. இப்போ அங்க ஒரு முள்ளு காடை உண்டாயிடுச்சு. கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல இந்த பரிசு கிடைச்சது. மிஸ்டர் சுப்பையா, படிச்ச நீங்க இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடலாமா? அப்படி சொல்லாதீங்க. நான் இந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சா சர்க்காருக்கு தெரிவிக்கணும், நாட்டு செல்வத்தையே பெருக்கணுங்கிறது தான் எங்க ஒப்பந்தம். ஆனா அந்த பாவி நாட்டுக்கே துரோகம் செஞ்சிட்டான். தங்கம் செய்யற அந்த ரகசிய இடத்தை இப்ப உங்களால காட்ட முடியுமா? முடியாதுங்க. என்னையே கண்ணை கட்டித்தான் அங்க கூட்டிட்டு போவான். என் மகளையே என்னால பார்க்க முடியாது. ஆனா எனக்கு தவறாம பணம் மட்டும் வந்துடும். நான் அப்பாவை பார்த்தே 3 வருஷம் ஆச்சு. எப்படியோ இதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துருச்சு. தம்பி ராஜாவுக்கு தான் என் நன்றி சொல்லணும். நீங்க நன்றி சொல்லலாம், ஆனா உங்க பொண்ணு சொல்ல மாட்டா. ராஜா மேல அதுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? நான் கோபப்படுறது தப்பா சார்? என்ன என்ன பாடுபடுத்திருக்காரு? என்ன பண்ணிட்டாரு? ஒரு நிமிஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பாரா? ஆணும் பொண்ணும் ஜோடியா கார்ல உட்கார்ந்து போனா என்ன அர்த்தம்? தம்பி, இத கேட்க கேட்க எனக்கு ஒரே சந்தோஷம். என்னமோ என்னைக்கு என் பொண்ணுக்கு நீதான் துணையா இருக்கணும். கெட்டி வேலை, கெட்டி வேலை, கெட்டி வேலை. மிஸ்டர் ராஜன், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். உங்க அம்மா இங்க மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க. ஓ, இங்கதான் உங்க வீட்டுல இருக்காங்க. அம்மா, அம்மா. மகாலட்சுமி அம்மா, மகாலட்சுமி அம்மா. வாங்கப்பா. ராஜன், இதெல்லாம் என்ன? ஒண்ணு இல்லம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? இங்க எப்போ வந்தீங்க? எத்தனை நாளைக்கு தான் உன்னை பார்க்காம இருக்கிறது? அதனாலதான் கிராமத்துல இருந்து இங்க வந்துட்டேன். நீ போன காரியம் எல்லாம் சக்சஸ் தான். ஏன்பா? ஆமாம்மா, எல்லாமே சக்சஸ். அப்போ உனக்கு பதக்கமோ பரிசோ கிடைச்சிருக்குமே? ரெண்டும் கிடைச்சிருக்க. எங்க? இங்க இங்க. பரிசு ஆஸ்பத்திரியில இருக்கு, பதக்கம் அதுக்கு துணையா இருக்கு. நீங்க பார்த்தது இல்லையே, நல்ல உயரம், பளபளன்னு இருக்கும், பார்த்தா சிரிக்கும், ஜிகு ஜிகுன்னு குதிக்கும், தொட்டா முறைக்கும். அண்ணனுக்கு அது மேல ஒரு இது. நான் தேடிட்டு போன கூட்டத்துல ஒரு விஞ்ஞானி இருந்தார், ரொம்ப நல்லவர். அவரையும் அவருடைய பொண்ணை காப்பாத்தி கொண்டுட்டு வந்துட்டேன். அதை வச்சுதான் ஏதோ வளர்றான். அவ்வளவுதானா? இத பத்தி சொல்ல விட்டியே. வாய மூடுறா. வாய் எப்படி மூடுறது? ஏதாவது போட்டா மூடலாம். இத கொண்டு வர. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. ஆமா, பாதிரியார் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காருப்பா. அவர் கூட மெட்ராஸ்ல இருக்கிற சர்ச்சுக்கு மாத்திராகி வந்துட்டாரு. ஐ சி. ஏன்பா மணி, உன் தங்கச்சி மல்லிகா எங்க? ஏன்பா சிரிக்கிறீங்க? அம்மா, அவ இவன் தங்கச்சியே இல்ல. இவனுக்கு அவளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. இவங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. இதுல ஏதோ மர்மம் இருக்கிறதா எனக்கு பட்டுது. அதை விசாரிக்கிறதுக்காக நேரா அவங்க குடிசைக்கு போனேன். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா உண்மையே சொல்லணும். உன் தங்கச்சி மல்லிகாவுக்கு எந்த ஊரு? பர்மா தானே? ஆமா. உனக்கு எந்த ஊரு? என்ன இது? தங்கச்சிக்கு ஒரு ஊரு, அண்ணனுக்கு ஒரு ஊரா? நீங்க பர்மாவில இருந்து இந்தியாவுக்கு கப்பல்ல தானே வந்தீங்க? ஆமா, ட்ரெயின் கிடைக்கல, கப்பல்ல தான் வந்தோம். கப்பலோட பேர் என்ன? SS ரசகுல்லா. அப்படி ஒரு கப்பலா? சரி, பர்மாவில எந்த தெருவில் குடியிருந்தீங்க? இது அது நம்ம கட்டபொம்மன் தெரு. என்னடா டேய், கட்டபொம்மனை பத்தி என்கிட்டே சொல்றியா? அட போன, அப்புறம் ஏன் வம்பு? மணி, உன் உடம்புல இருக்கிற நரம்பு ஒவ்வொன்னா கழட்டி எடுத்துருவேன். ஐயோ, இருக்கிறதே நரம்பு தான், அதையும் கழட்டிட்டா இப்படி? இப்ப கப்பல் கப்பலா வர்றாங்களா அகதிகள், அதே மாதிரி வந்தவங்களா நீங்க? அண்ணே, உங்ககிட்ட பதில் சொல்றதுக்கே பயமா இருக்குது. ஆமா, நானும் அடிப்பீங்க போல் இருக்குது, இல்லன்னாலும் அடிப்பீங்க போல் இருக்குது. அப்ப உண்மை சொல்லு. ஆமா, நாங்க அதே மாதிரி வந்த அகதிகள் தான். நான் தான் அகதிகள் முகாமில் போய் விசாரிச்சேன். உங்க பேரே லிஸ்ட்ல இல்லையே. அவங்க எழுத மறந்துட்டாங்க, அது நாங்க செஞ்ச தப்பா? அதை விட்றியா? அண்ணே, நானும் மல்லிகாவும் அண்ணன் தங்கச்சி, அதையாவது ஒத்துக்கிறீங்களா? ஆந்த ஒண்ணு குரங்கு ஒண்ணு, ரெண்டு உரம் வெட்டலையே. அப்பா மாதிரி ஒண்ணு, அம்மா மாதிரி ஒண்ணு, அப்படி நினைச்சுக்குங்க. நினைச்சுக்கதான் வேணும், உண்மை இல்ல. நில்றாடே மணி. போடல. நீ பர்மாவில இருந்து வந்தேன்னு சொன்னது போய், அகதின்னு சொன்னது போய், அண்ணன் தங்கேன்னு சொன்னது போய். இப்ப நீ உண்மையை சொல்லல, உன்னை என்ன தெரியுமா செய்வேன்? உண்மையை சொல்லிடுறேன். அன்றொரு நாள் மல்லிகா பொட்டி தூக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருந்தா. அவ பொட்டியை நான் தூக்குனேன். 5 ரூபா கூலி கொடுத்தா. ஒரு பொட்டிக்கு 5 ரூபாயான்னு கேட்டேன். நான் சொல்றபடியெல்லாம் கேட்டா 500 ரூபாய் தருவேன். என்ன செய்யணும்னு கேட்டேன். எனக்கு அண்ணனா நடிக்கிறான்னு சொன்னா. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அண்ணனா நடிச்சேன். நான் நினைச்சது கரெக்ட். அவ அந்த பயங்கர கூட்டத்தை சேர்ந்தவதான். பயங்கர கூட்டமா? மணி, போடல. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உயிரை விடவா இல்ல அவளை கொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவ சொன்ன பிரகாரம் நீ அண்ணனாவே நடிச்சுக்கிட்டு மறுபடியுமா? சொல்றத கேள். அவ எங்க போறான், என்னென்ன செய்யறான்னு அடிக்கடி எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி தகவல் கொடுக்க தவறுனே, ஐயோ குடிசை தாங்காது. வெரி குட், வெரி
எப்படிமா கதை? அடி பாவி மகளே, ஒரு பொட்ட குட்டிக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தமா? பொம்பளைகளுக்கு நெஞ்செழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இப்ப அவ எங்க இருக்கா? அதே கூட்டத்துல ராணி மாதிரி இருந்துட்டு இருக்கா. பசிக்குதே. அம்மா தாயே. அடுத்தோடு பாடுறா. பார்க்க மாட்டேன். மகாலட்சுமி அம்மா தாயே. டேய். ஐயா சாமி. ஹலோ, குட் மார்னிங் ராஜன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். உங்க ஆபீஸுக்கு போன் பண்ணி விசாரிச்சேன், நீ வந்துட்டதாக சொன்னாங்க. உடனே உன்னை பார்க்க வந்தேன். தேங்க்யூ ஃபாதர். ஓகே. இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு பேர் அமுதா. இந்த பொண்ணு பாத்தீங்களா ஃபாதர், அன்னைக்கு என்னமோ கல்யாணமே வேண்டான்னு தாண்டி குதிச்சாரு, நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க. அதே ராஜன் தான் இன்னைக்கு இந்த பொண்ணோட வந்து நிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நல்ல பொண்ணுன்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. ஓ, ஏம்மா ராஜனை பத்தி உன்னுடைய சர்டிபிகேட் என்ன? வெக்கம். இது போதாதா? ஐயா, இன்னொரு விஷயம் இருக்கு. காலங்காத்தால ராஜனை தேடிக்கிட்டு நேரா வீட்டுக்கே வந்தாச்சு. போங்கம்மா. அடாடாடாடா, நாங்க சும்மா இருந்தாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. ராஜா, புரியுது. கடவுள் ஆணை, ஆணுக்கு பெண் அவசியம் என்பது. இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிப்பது புரிந்து விட்டது. எதற்கும் நானே கேட்டுடுறேன். அமுதா, என் மகனை உனக்கு பிடிச்சிருக்காமா? ராஜா, என்கிட்ட ஆரம்பிக்காதீங்க. அமுதா, என்னப்பா இது? இவ்வளவு பெரிய வீட்டுல இடம் இல்லையா? கலந்துக்குள்ளதானே போய் ஒளிஞ்சு விளையாடணும். கான்ஸ்டபிள்ஸ், சயின்டிஸ்ட் எங்க? எக்ஸ்ரே எடுக்க அழைச்சிட்டு போனாங்க சார். குட் மார்னிங் ராஜன். குட் மார்னிங் டாக்டர். எங்க மிஸ்டர் சுப்பையா? எக்ஸ்ரே ரூமுக்கு போயிருக்காராமே. வாட்? அங்க யாரும் வரலையே. அவரை அழைச்சிட்டு போகத்தான் நான் வந்தேன். ஏமன், எப்படி போனார்? யார் கூட போனார்? 2 வார்ட் பாய்ஸ் வந்தாங்க. அமுதாவும் கூட போனாங்க சார். ஏமாந்துட்டோம் டாக்டர், ஏமாந்துட்டோம். மறுபடியும் சயின்டிஸ்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. யாரது? யாரது? நீங்களா? நீங்க தானா? உருவத்துல ஏதாவது மாற்றம் தெரியுதா? கடவுளே, இது பொய்யில்லையே. நீங்க தானா? நீங்க தானா? தொடாதே காமாட்சி. நமக்குள் கணவன் மனைவி என்ற உறவே இனிமேல் இருக்க முடியாது. தூரத்தில் இருந்தே பேசு. ஐயோ, இது என்ன கொடூரமான பேச்சு. எப்போ என் தெய்வத்தை பார்க்க போறோம்னு ஏங்கி இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு சோதனையான முடிவா? உங்க காலில் விழுந்து கேட்க, இந்த பாவி மேல இரக்கம் காட்டுங்க. என் உயிரையே கொடுக்கிறேன். நீங்க என்ன தொடக்கூட வேண்டாம். நான் தூரம் இருந்தே உங்களுக்கு தொண்டு செய்யறேன். ஐயோ பாவம், உன்னுடைய பேச்சும் பேரன்பும் உண்மையிலேயே ரொம்ப உயர்வாத்தான் இருக்கு. பேச்சறியாத மிருகம் கூட உன் துடிப்பு கண்டா இழகிடும். ஆனா நானும் இப்ப மிருகத்தை விட கொடியவனா இருக்கிறேன். இப்போ உன் கழுத்தை வெட்டிக்க அப்ப கூட எங்கிட்ட கருணையே பிறக்காது. நீங்க இப்படி பேசலாமா? இது முறையா? உங்க அன்பை பெறக்கூடிய புண்ணியம் எனக்கு இல்லாமலேயே போகட்டும். கொஞ்சம் இருங்க, இப்ப உங்க மகன் வருவான். அந்த அழகு செல்வத்தை, அறிவு கடலை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே புரிச்சு போவீங்க. அவனோட பேசுங்க. அந்த பேரின்பம் உங்க இரும்பு மனசையும் உருக்கிடும். காமாட்சி, நான் பார்த்திருக்கிறேன். பாத்திருக்கீங்களா? எப்ப பாத்தீங்க? எப்படி பாத்தீங்க? ஏன் கோட்டைக்குள்ளேயே வந்து என்னையே ஏமாத்திருக்கிறான். அவன் விட்டுட்டு போன பரிசுல உன்னுடைய போட்டோவும் அவனுடைய போட்டோவும் ஒன்னா இருக்கிறத பார்த்தேன். மகன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மகன்னு தெரிஞ்சுமா உங்களுக்கு பாசம் வரல? காமாட்சி, நான் ஒரு பணப்பேய். கோடி கோடியா பொருளை குவிச்சு அது மேல நின்று நடமாடும் பூதமா மாறிட்டேன். உலகத்துல என்னை விட செல்வத்துல எவனுமே உயரக்கூடாது, அது என் லட்சியம். போலி தங்கத்தை பெருக்கி உலகமெல்லாம் பரப்பி மலைபோல் செல்வத்தை குவிப்பதுதான் என் குறிக்கோள். காமாட்சி, மனைவியாவது மகனாவது பாசமாவது பற்றாவது. என்ன சொல்றீங்க? போலி தங்கத்தை தயாரிப்பது உன் அருமை கணவன் தான், வேறு யாரும் இல்லை. கடவுளே, தந்தைக்கும் மகனுக்குமே இப்படி ஒரு போராட்டமா? இப்படி ஒரு பகையா? பிடிக்காதே, இதயம் நின்றுவிடும். என் மகன் என்னை பிடிக்கிறானா? காமாட்சி, இனி ஒரு முறை அவன் என்னை தேடி வந்தான்
அவனை உருத்தறியாமல் ஆக்கிவிடுவேன். ஐயோ, இதை கேட்கும் போதே என் உடல் ஒடுங்கி உயிர் போற மாதிரி என் கால் தள்ளாடுதே. என் தெய்வம் இப்படிப்பட்ட அழிவு சின்னமா மாறலாமா? நீங்க கட்டி எந்த தாலி எனக்கு நிலைக்க வேண்டாமா? என் மகனும் வாழணும், உங்க மனசும் மாறணும், உங்க பாதமே எனக்கு துணை. காமாட்சி, இப்போது இங்கு நிற்கக்கூட எனக்கு நேரமில்லை. நீ அழுது செத்து விடாதே. நாமெல்லாம் வாழ சுருக்கமான வழி. உன் மகனை என் பாதையில் குறுக்கிடாமல் நீ பார்த்துக் கொள்வது ஒன்றுதான். மஞ்சளும் மாங்கல்யமும் மகனும் உனக்கு உயிர். அதெல்லாம் நிலைக்க நான் சொன்னபடி நட. அதுதான் நல்லபடி. முயற்சி மட்டும் வெற்றியா முடிஞ்சுட்டா சந்தேகமே வேண்டாம் மிஸ்டர் பாய். நம்ம ஃப்ரெண்ட் ஜாங் சேங் சைனால இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரே டாக்டர் சதான், மகா கெட்டிக்காரர். நிச்சயமா நம்ம திட்டம் வெற்றி அடையும்.我已经检查好了，随便他要什么东西可以。谢谢。老先生这会干嘛？ மிஸ்டர் பாய், இப்ப சுப்பையாவுக்கு நீங்க ஆணையிடுங்க. அவர் அடங்கி நடப்பாரு. சுப்பையா, எழுந்துரு. வாங்க. நான் யார் தெரியுதா? மிஸ்டர் பாய், my boss. சாபாஸ், நான் சொல்றபடி நீ நடக்கணும். Yes, boss. உன் போலவே நீ மறுபடியும் தங்க செய்ய ஆரம்பிக்கணும். Yes, boss. செய்யறேன். ஆஹா, வேலாயுதம். யார் நீங்க? இதே நான் நைனா, அவனுக்கு இதே நான் கொடுக்கு, அவனுக்கு அது. உங்க பேரு? நானகாரு பேரு வைரம் பங்காரு செட்டி, அவனுக்கு அது. கொடுக்கு பேரு கோமேடவர் கங்காரு செட்டி, அவனுக்கு அது. ஓ, நீங்க தானா? வாங்க வாங்க. మీరు కూర్చోండా, అక్కడ పోండా. ஏன் நிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. அண்ணே, ఏమండి, నా నాన్నగారికి 60 వయసు నడుస్తుంది. ఆయన నిలిస్తే ఉక్కాడ ముడియాదు, ఉక్కాడ నిలిచ ముడియాదు. నేనే మైనర్, నాకు ఇంకా కళ్యాణం కాలేదు. ముట్టా కొడుక, యారా నేనా? యారా అంటున్నావన్నా? ఏమి పిల్ల? ఉండు ఉండు, అమ్మ దగ్గర చెబుతాడు. పిల్ల, ఇది చూసావా? ఇదేమి చెప్పు. అరే వెక్కపడద్దు, సుమ్మ తొట్టు చూడు. అది వైరు కాదు, వైరాలు. ఇంకొక సేపు తొట్టు. ముట్టా కొడుక, వ్యవస్థ ఉందా? నాన్న పక్క ఉంటాడు. ఊరికొట్టా పిల్ల అయిపోతా. నాన్న పిలుస్తా పో పిల్ల. నా దగ్గర ఇంత పెద్ద వైరాలు ఉన్నాయి. అన్ని పెరంబూరు. కాదు కాదు, కోహినూరు. పెరంబూరు అంటే ఒక్కొక్క వైరం 10 లక్షల రూపాయలు. ఇస్తావా? ரூபாய்ங்க? பாரம் பணமா தங்கம் தானே? தங்கம் இస్తావా? நிறைய தரேன். வைரத்தை காட்டேன். காட்டது నేనా? మేకుతుంది మాయపిల్ల. కంగారు చెట్టి, ఒరుగై పెట్టావో, ఇంత కై ఉంది, అది పెట్ట. కంగారు చెట్టి, వైరத்தை కాటேன். ముట్టా కొడుక, కూర్చోండ్రా. రాపిల్ల, தங்கம் ఇస్తావా? நிறைய தரேன். சிட்டாரே, என்ன இது? அரஞ்சு பொண்ணை கட்டி எவண்டி கட்டியாரு? தொப்பி வச்சவன்னா செட்டியாருன்னு எவண்டி சொன்னா உங்ககிட்ட? உண்மை சொல்லு, நீ பையோட ஆள் தானே? இல்ல. உண்மை சொல்லு. ஆமா. அந்த பையன் எங்க இருக்கான்? தெரியாது. சொல்லு. சொல்றேன். சொல்லு. சொல்றேன். ராஜா, வரும்போதே வாய் நிறைய அம்மான்னு அழைக்காம உள்ள நுழைய மாட்டியே, என்ன இன்னைக்கு? வெரி சாரிம்மா, ரொம்ப அவசரம், ரொம்ப முக்கியம். அதனால தான் அம்மா கொஞ்சம் மறந்துட்டேன். என்னப்பா அப்படி அவசரம்? அம்மா, என் திறமையில என்னைக்குமே எனக்கு நம்பிக்கை உண்டு.
ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் என்னால வெற்றி அடைய முடியல. இன்னைக்கு அதுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அப்படியா? ஆமாமா, அந்த வெற்றி எனக்கு மட்டுமல்ல, எங்க இலாக்காவுக்கே வெற்றி, இந்த தேசத்துக்கே வெற்றி. அப்படி என்ன அவ்வளவு பெரிய விஷயம்? நான் யாரை தன்னால தேடிக்கிட்டு இருந்தேனோ அந்த சமூக விரோதி பை இன்னைக்கு நிச்சயமா ஒரு இடத்துக்கு வரதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தடவை அவனை பிடிச்சிருவேன். என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இன்னும் 10 நிமிஷத்துல பை இங்க வருவாராம். மஞ்ச கொடி போட்ட பச்சை ஜீப்ல தான் துறை எப்பவும் டிராவல் பண்ணுவாராம். நாம எல்லாரும் உஷாரா இருக்கணும். டேக் யுவர் பொசிஷன். மிஸ்டர் ஆரிஃப். எஸ் சார். வாழ்க்கையில எவ்வளவோ நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனா இத போல ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்காது. இத நழுவ விட்டா நாம தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி. கமா. டிரைவரே இல்லாம ஜீப் வருது சார். ரிமோட் கண்ட்ரோல் ஜீப் பார்க்கணும். ஏன் சார்? எக்ஸாக்ட்லி ரிமோட் கண்ட்ரோல் ஜீப். ஸ்பீக்கிங். மிஸ்டர் ராஜன், சிபிஐ, உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிக்கவும். சரியான துப்பு கிடைத்து நீர் என்னை பிடிக்க வந்தீர். அதே போல் நீர் என்னை பிடிக்க வந்த துப்பு கிடைத்து நான் என் காரை மட்டும் அனுப்பியிருக்கிறேன். தோல்வியை கண்டு தலைகுனிய வேண்டாம். ஆனால் இறுதியாக எச்சரிக்கிறேன், இனிமேலாவது என்னுடைய பாதையில் குறுக்கிட வேண்டாம். பி கேர்ஃபுல் மை டியர் யங்